Hello friends, welcome to Kitchen Tips in Tamil. இந்த வீடியோவில் கிச்சன் வேலைகளை எப்படி நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். வீட்டில் விசேஷ நாட்களில் நம்ம சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் நம்மக்கிட்ட வீட்டில் நெருப்பு இல்லாத டைமில் ஈஸியாக நம்ம எப்படி சாம்பிராணி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அடுப்பு கறி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே கூட கடையில் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக அந்த அடுப்பு கறியை போட்டுட்டு கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா அந்த கறியில் நெருப்பு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் நெருப்பு இல்லாத டைமில் நம்ம ஈஸியாக சாம்பிராணி போடலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் இதை பிடிச்சிருந்தாலே டக்குன்னு அது நெருப்பு பிடிச்சிரும். ரொம்ப நேரம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்பகுதியில் நெருப்பு நல்லா பிடிச்சிருந்தாலே போதுங்க. அது ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், அடியில் ஃபுல்லாக நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பிராணி கரண்டியில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாம்பிராணி தூபத்தை போட்டுக்கலாம். நான் கட்டி சாம்பிராணி தாங்க யூஸ் பண்ணுறேன். தூள் சாம்பிராணியை விட இந்த கட்டி சாம்பிராணி நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் கட்டி சாம்பிராணியை தூள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டுக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் சாம்பிராணி போட்டு பாருங்கள். வீட்டில் நெருப்பு இல்லைனாலும் ஈஸியாக நம்ம சாம்பிராணி போட்டுடலாம். அடுத்துட்டு பென் பார்க்கலாங்க. நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ்லாம் போடணும் அப்படின்னா அந்த சாத்துக்குடி பிழிகிற அந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்ம எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுலேயே நம்ம ஈஸியாக அந்த ஜூஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி கிளாஸை இந்த மாதிரி தலைக்கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாங்க. இதுக்காக நீங்கள் அந்த பாக்ஸில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டுடலாம். நம்மக்கிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைனா கூட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோடைய பேக் சைடில் கூட நீங்கள் இந்த மாதிரி சாத்துக்குடி பிழிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை பிழிஞ்சிடலாங்க. இப்போ நான் பிழிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள், நிறைய ஜூஸ் வந்திருக்கு. நம்ம அந்த பாக்ஸில் பிழிஞ்சால் எப்படி வருமோ அதே மாதிரி வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அயன் பாக்ஸில் விடாப்படியான கரை இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்குங்க. மேலே இருக்கிறது பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் அதில் இருக்க கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணவே முடியல. நார்மலாக நான் விம்ஜெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகவே இல்லை. இந்த மாதிரி உங்கள்கிட்டயும் அயன் பாக்ஸ் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பொருள் போதுங்க. இதை பளிச்சுன்னு மாற்றலாம். இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் டெட்டால் தாங்க எடுத்துக்கிறேன். டெட்டால் ஒரு அரை மூடி இருந்தால் போதுங்க. இந்த அயன் பாக்ஸை புதுசு போல் மாற்றிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் ஐட்டம் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த டெட்டால் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரை மூடி டெட்டால் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்க்ரப்பரில் இந்த டெட்டாலை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம இந்த அயன் பாக்ஸ் மேலே வச்சு நல்லா தேய்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக அந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. நம்ம மார்க்கரில் ஏதாச்சும் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் இந்த டெட்டால் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் டெட்டால் யூஸ் பண்ணி நிறைய க்ளீனிங் டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ டெட்டால் யூஸ் பண்ணி போடுறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய க்ளீனிங் டிப்ஸ் இந்த டெட்டால் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப நாளாக இருந்த இந்த கரையெல்லாம் ஈஸியாக இந்த டெட்டால் வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஸ்க்ரப்பரில் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த அயன் பாக்ஸ் பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்து இதை தொடச்சிடுறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்க போகுது. முதல்ல எவ்வளோ கரையாக இருந்தது, இப்போ தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய பழைய அயன் பாக்ஸை புதுசு மாதிரி மாற்றிடலாம். டெட்டால் மட்டும் இருந்தால் போதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸை பற்றின டிப் தாங்க. என்னென்னா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ நம்ம வெளியே எங்கேயாச்சும் போட்டுட்டு போகிறப்ப இந்த மாதிரி லூஸான ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டிச் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம அவசரத்துக்கு வெளியே போகிறப்ப இந்த மாதிரி லூஸாக இருக்கிற ப்ளவுஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர் ஆண்டை ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. சின்ன பீஸை கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. நம்ம இன்னரில் அந்த டபுள் சைட் டேப்பை ரெண்டும் சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ப்ளவுஸ் லூஸாக இருந்தாலும் ஷோல்டர் லூஸாக இருந்தாலும் கீழே
கழண்டு வராது. ஏன்னா நம்ம அந்த இன்னர் கூட அட்டாச் பண்ணி இதை ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி இன்னரும் வந்து வெளியே வராதுங்க. ரெண்டுக்குமே ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டபுள் சைட் டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நீங்கள் ப்ளவுஸில் கொஞ்சம் ஒட்டிட்டிங்க அப்படின்னா லூஸாக இருக்க ப்ளவுஸை கூட நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி டைட் பண்ணி போட்டுட்டு போகலாம். நம்ம சமையலில் இஞ்சி எப்போவுமே தோல் சீவிட்டு தாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தோல் சீவுறப்போ நைஃப்பில் சீவினாலும் அந்த தோல் வந்து நிறைய வந்துடும், நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் ஆகாமல் அந்த தோலை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டுறது நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா டீ வடிகட்டுறது கூட ஸ்டீலில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே வச்சு இஞ்சி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜும் ஆகாது. ஈஸியாக நம்ம அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கத்தியை வச்சு நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக அந்த தோலெல்லாம் வந்துடுது. நம்ம மழைக்காலங்களில் மட்டும்தாங்க இந்த கொடையை யூஸ் பண்ணுறோம். மற்ற டைமில் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால இதில் வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். பூச்சிலாம் கூட சில ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இதை எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி டால்கம் பவுடரை லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வாசனைக்கு பூச்சிலாம் வராது, அந்த ஈரத்தன்மையும் இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பவுடரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் மழையில் இதை யூஸ் பண்ண உடனே வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த பேட் ஸ்மெல்லும் வராது, பூச்சி தொல்லையும் இருக்காது. ரொம்ப நாளைக்கு கூட புதுசு போலே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சன் வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சது ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.